வணக்கம். 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கிட்டே வருது. நாடு முழுக்க இதுக்கான கருத்து கணிப்புகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகிட்டே வருது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்பி திரும்பி சொல்லுது. அதாவது மத்தியில பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடர்ந்து 3வது முறையா பிரதமர் ஆக போறாரு அப்படிங்கிறது தான் எல்லா கருத்து கணிப்புமே சொல்லுது. இதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படிங்கறது சொல்லுது. இப்ப சீட் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்புகளுமே சொல்றது 330 இருந்து 370 380 வரைக்கும் வரும் அப்படிங்கறது தான் எல்லா கணிப்புகளுமே சொல்லுது. இதே மாதிரி கருத்து கணிப்பு காங்கிரஸுக்கும் இந்த இந்தி கூட்டணிக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க இந்த பிக்சர்லயே இல்ல அப்படின்னு தான் சொல்லுது. மோடி என்டிஏ கூட்டணிக்கு 400க்கு மேல சீட்டு அப்படிங்கறத இலக்கா வச்சிருக்காரு. ஆனா இந்த கருத்து கணிப்புகள் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸுக்கும் இந்த இந்தி கூட்டணிக்கும் 100 சீட்டு கூட தாண்டாது, 100 தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தான் சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு நிலைமை காங்கிரஸுக்கு மோசமா இருக்கு. இதுதான் உண்மை. சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் நிறைய கருத்து கணிப்புகள் இப்போ ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்காங்க. எல்லா கருத்து கணிப்புகளுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுது. பிஜேபியோடைய ஓட்டு வங்கி கண்டிப்பா உயர்த்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பிஜேபிக்கு குறைஞ்சது 15%, மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20% இருந்து 22% வரைக்கும் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. சோ டபுள் டிஜிட்ஸ்ல கண்டிப்பா தமிழ்நாடுடைய பிஜேபியுடைய வாக்கு வங்கி இருக்கும் அப்படிங்கறது எல்லா தமிழ்நாட்டுடைய கருத்து கணிப்புகளுடைய கணிப்பா இருக்கு. இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா பிஜேபியோடைய வாக்கு வங்கி வெறும் 3% தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழ்நாடுடைய பிஜேபியோடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 15 இருந்து 20% வரைக்கும் ஜம்ப் ஆகும் அப்படிங்கிற அந்த சாத்தியக்கூறுகள்லாம் பலமாவே தெரியுது அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்புலாம் சொல்லுது. சரி, இவ்வளவு பெரிய ஜம்ப், அதாவது 3%ல இருந்து இந்த 15% ஆகட்டும் 20% ஆகட்டும், இவ்வளவு பெரிய ஜம்ப் சாத்தியமா அப்படிங்கிற கேள்விதான் எல்லார் மனசுலயும் இப்போ இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆனா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே இந்த திமுக கூட்டணி முற்றிலும் ரிஜெக்ட் பண்ணுது. அதிகபட்சம் அவங்க திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் சான்ஸே இல்லை, இவ்வளவு பெரிய ஓட்டு வங்கிலாம் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வரது சாத்தியமே இல்லை. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 3ல இருந்து 5% இல்ல 6% மேக்சிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, சிங்கிள் டிஜிட் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ணாமலை கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணியோடு சேர்ந்து நானும் இந்த கருத்து கணிப்புகள்லாம் ரிஜெக்ட் பண்றேன். தமிழ்நாட்டுல பிஜேபியோடைய ஓட்டு வங்கி 25% எப்பயோ தாண்டியாச்சு. ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகள்லாம் அண்ணாமலையோட வளர்ச்சியும் சரி, தமிழ்நாட்டுல பிஜேபியோட வளர்ச்சியை பார்த்து அப்படியே கதறாங்க, மேலையும் கீழையும் குதிக்கிறாங்க. இப்ப அண்ணாமலையோட இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கதறல் கூச்சல்லாம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. என்னோட பார்வையில் 2019 கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல பிஜேபியோடைய ஓட் ஷேர் இவ்வளவு தூரம் அதிகமா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். இந்த எலெக்ஷன் திரு நரேந்திர மோடியை ஒரு மையமா வச்சுதான் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி தான், இந்தியா முழுக்க நடக்க போகுது, தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி தான். அதே அளவுல திமுக தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த எலெக்ஷன் யாரு பிரதமர் ஆகணும் அப்படிங்கறத விட யாரு பிரதமர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அதை பேஸ் பண்ணி தான் மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு தான் திமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. ஆக மோடி அவர்களை மையமா வச்சுதான் இந்த எலெக்ஷன்ல பிரச்சாரம் எல்லாமே நடக்கும் தமிழ்நாட்டில். 2019 பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோடி எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் நிறையவே இருந்தது. அந்த எதிர்ப்பு அலை இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு நெரேட்டிவா பில்ட் பண்ணி, ஒரு பொய் பிரச்சாரத்தை பில்ட் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணினாங்க அப்படிங்கறது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதோட சேர்ந்து நிறைய காரணங்களும் இருந்தது. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் தான் அப்ப கூட்டணி கட்சிகளா இருந்தது. ஏடிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷமா ஏற்கனவே ஆட்சியில இருந்துச்சு. இதெல்லாமே சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் ஒரு மோடி
எதிர்ப்பு அலை அப்படிங்கறத வந்து தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கான அந்த எதிர்கட்சிகள்லாம் உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிச்சு. இதன் விளைவா என்ன ஆச்சுன்னா, இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒரு படுதோல்வியை வந்து 2019 எலெக்ஷனை வந்து சந்திச்சுது. ஸோ இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன மாதிரி ஒரு இந்த கருத்துரு உருவாக்கத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, மத்தியில வந்து 2வது முறையா திரு மோடி வந்து பிரதமரா ஆக மாட்டாரு, ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமரா, நிச்சயமா அவர் தான் வருவாரு அப்படிங்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை வந்து அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டாங்க. மக்கள் கிட்ட போய் அதை வந்து சேர்த்துட்டாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது 2019 வந்து இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து படுதோல்வி ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம். தவிர இந்த 2019 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 39 கான்ஸ்டிடுவன்சில தேர்தல் நடக்கல, 38 தொகுதிகளில் வந்து தேர்தல் நடந்தது. 39வது தொகுதியா இந்த வெள்ளூர்ல வந்து தேர்தல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா அங்க தேர்தல் சமயத்துல பிரச்சாரத்தும் போது பணப்பட்டுவாடெல்லாம் நிறைய நடந்திருந்தது. அப்படிங்கறதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த தொகுதிக்கு மட்டும் எலெக்ஷனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க. மோடி வந்து 2வது முறையா எலெக்ஷன் 2019 வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெள்ளூர் தொகுதியில வந்து மறுபடியும் வந்து தேர்தல் வச்சாங்க, வாக்குப்பதிவு நடந்தது. இந்த 2019 வந்து பாத்தீங்கன்னா இந்த 38 தொகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்கும் திமுக கூட்டணிக்கும் உள்ள இந்த ஓட்டு வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட இந்த 38 தொகுதிகள்லயும் சொல்லலாம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இந்த வாக்கு வித்தியாசம் வந்து இருந்துச்சு. ஏதோ 1-2 தொகுதிகளில் வேணா இந்த 1000த்துல இருந்திருக்கலாமே தவிர இந்த லட்சக்கணக்கில் தான் வந்து இந்த வித்தியாசமே இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறபடி சிதம்பரம் தொகுதியில மட்டும்தான் வந்து இந்த ஓட்டு வித்தியாசம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. மற்றபடி மற்ற எல்லா தொகுதிகள்லயும் பாத்தீங்கன்னா வந்து இந்த டிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்பா இருந்துச்சு. ஆனா திரு மோடி அவர்கள் வந்து 2வது முறையா 2019 எலெக்ஷன் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா வெள்ளூர்ல தேர்தல் நடத்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கும் இந்த டிஎம்கே கூட்டணிக்கும் உள்ள ஓட்டு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 8000 தான் இருந்தது. ஏசி சண்முகம் அப்படிங்கிறவர் தான் அங்க வந்து களத்துல நின்னாரு. இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, மக்களுக்கு வந்து இந்த திமுகவுடைய பொய் பிரச்சாரம் நல்லா புரிஞ்சு போச்சு. அதாவது மோடி வந்து 2014 காட்டிலும் 2019 வந்து ரொம்ப அதிக சீட்ல வந்து ஜெயிச்சு பிரதமர் ஆயிருக்காரு. ஆனா இவங்க சொல்லிட்டு இருந்தது என்ன, மோடி வந்து வரவே முடியாது, ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவாரு அப்படிங்கிறது தான். இந்த பொய் பிரச்சாரத்தை தான் இவங்க வந்து மக்கள் கிட்ட போய் சேர்த்திருந்தாங்க. இந்த பொய் வந்து சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. மக்கள் வந்து திரு மோடி அவர்களை வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய நல்ல டெவலப்மெண்ட் ஒர்க் ஆகட்டும், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த திமுகவுடைய பொய் அங்கேயே சுக்குநூறா போச்சு. அந்த இடத்துலயே 2019 அந்த அப்போல இருந்தே இந்த மோடி எதிர்ப்புங்கிறது முற்றிலும் வந்து முடிஞ்சு போன கதையா தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு வருது. 2019 தேர்தலுக்கு அப்புறமா திரு அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பிஜேபியுடைய மாநில தலைவரா வந்து பிஜேபி வந்து நியமிக்கிறாங்க. அவர் வந்து இந்த மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கறத வந்து முற்றிலும் ஜீரோவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இன்னைக்கு நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் மோடி எதிர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு வந்து மோடி எதிர்ப்பு இல்ல அப்படிங்கறத மக்களுடைய எண்ணமா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்து சாத்தியமாச்சு அப்படின்னா, இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எப்பப்பெல்லாம் இந்த திமுக வந்து பிஜேபி மேல விமர்சனங்களை வைக்குதோ, எப்பப்ப வந்து இந்த பொய் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வச்சுதோ, அண்ணாமலை அன்னைக்கே வந்து புள்ளி விவரத்தோட கிறிஸ்டல் கிளியரா ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் அவர் வந்து பதில் கொடுத்திருக்காரு. அண்ணாமலை வந்து அவர் வந்து பதில் கொடுக்க இந்த திமுகவுடைய பொய் மக்கள் கிட்ட வெளிப்பட்டுடுச்சு. அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. மோடி எதிர்ப்பு வந்து பூஜ்யமா இன்னைக்கு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் திரு அண்ணாமலையோடைய எண் மண் எண் மக்கள் நடைப்பயணம். இந்த நடைப்பயணத்தினால என்ன அண்ணாமலை செஞ்சிருக்காரு அப்படின்னா, மோடியுடைய திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் போய் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்திருக்காருல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த நாடு எப்படி இருக்கு, என்னெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் இருக்கு, உள்கட்டமைப்பு என்ன மாதிரிலாம் இந்த நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து மக்கள் நல திட்டங்கள் வந்து என்னெல்லாம் வந்து திரு மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு, இதனால தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பயனர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, புள்ளி விவரத்தோட வந்து இதை வந்து சேர்த்திருக்காரு. மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து போய் சேர்க்கறதுக்கான
முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலையோட நடைப்பயணமா வந்து அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 2 முக்கியமான காரணங்கள் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மோடி எதிர்ப்புங்கிறது ஜீரோவா ஆகியிருக்கிறதுக்கும், தமிழ்நாட்டில் பிஜேபியோட வளர்ச்சி வந்து அவ்வளோ வேகமா வளர்றதுக்கும் இந்த 2 முக்கியமான காரணங்கள் தான் இருக்கு. இன்னும் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனுடைய தேர்தலுடைய தேதியை கூட அறிவிக்கல. ஆனா இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்து ஒரு 15% வந்து வரைக்கும் கொடுக்குது. இது நாள் போக போக இந்த 15%ங்கிறது வந்து அதிகமாகுமே தவிர குறையாது. இன்னைக்கு வந்து இந்த ஓட்டு வங்கி 15% தான் இருக்கு. ஆனா எலெக்ஷன் தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த ஓட்டு வங்கி 15%ல இருந்து 20%, 22% வரைக்கும் போகக்கூடிய சான்ஸ் கூட இருக்கு. ஏன் அண்ணாமலை சொல்ற மாதிரி இது ஒரு 25% இல்ல அதுக்கு மேலேயும் போறதுக்கான வாய்ப்பும் பலமாவே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஓட்டு வங்கி எல்லாம் இப்போ வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா 25%ங்கிறது ஒரு சராசரி. சில தொகுதிகளில் வந்து இந்த ஓட்டு வங்கி வந்து 40% வரைக்கும் கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிஜேபியோடைய ஸ்ட்ரென்த் வந்து சில கான்ஸ்டியூவன்சிஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், சில இதில் கம்மியா இருக்கலாம். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், இல்ல இந்த கொங்கு மண்டலத்தையே எடுத்துக்கலாம், இல்லாட்டி தென் சென்னை எடுத்துக்கலாம், இல்ல தென் தமிழ்நாடே எடுத்துக்கலாம், இல்ல அதே மாதிரி வந்து விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில தொகுதிகளில் வந்து கண்டிப்பா வந்து 40% வரைக்கும் வந்து எட்டுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா வந்து பலமாவே இருக்கு. இப்ப இந்த சில தொகுதிகள்ல வந்து 40% வரைக்கும் ஓட்டு வங்கி வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த தொகுதிகளை வந்து தமிழ்நாடு பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. இந்த CNN 18 ஆகட்டும், இந்த டைம்ஸ் நவ் ஆகட்டும், இந்த மற்ற மீடியாக்கெல்லாம் வந்து கொடுத்த வந்து கருத்து கணிப்புகள் படி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்து 2 to 5 இல்லாட்டி 6 சீட்டு வரைக்கும் அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவியை தவிர மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து 2வது இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தந்தி டிவி மட்டும்தான் ஏடிஎம்கேக்கு வந்து 2வது இடத்துல, அதாவது 30%, பிஜேபி கூட்டணிக்கு வந்து 3வது இடம், அதாவது 15% வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சராசரியா பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே நிகரா இல்லாட்டி அதுக்கு மேலேயும் வந்து பிஜேபியோடைய ஓட்டு வங்கி வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தேர்தல் முடிவில் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம நிச்சயமா வந்து இந்த கருத்து கணிப்புகள் படிப்போம்னா நம்பலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது மோடி அவர்களை மையமா வச்சுதான் இந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்க போகுதுங்கிறது வந்து சந்தேகமே இல்லை, எல்லாருக்குமே அது வந்து தெரியும். இந்த வாட்டி திரு மோடி அவர்கள் தவிர வேற யாருமே வந்து பிரதமர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மக்கள் மத்தியில வந்து ஆணித்தனமா பதிஞ்சிருக்கு. 2019 மாதிரி வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி வந்து மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. ஏன்னா இது வந்து ஆணித்தனமா வந்து மக்கள் மத்தியில வந்து நல்லா பதிஞ்சிருக்கு. ஸோ அதனால அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர். அது வந்து கண்டிப்பா வந்து அண்ணாமலைக்கும் சரி, தமிழ்நாடு பிஜேபிக்கும் சரி, கண்டிப்பா வந்து அது வந்து உதவி பண்ணும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கு வந்து ஓட்டு போட போறீங்க அப்படிங்கறது தான் வந்து அண்ணாமலை கேட்கிறாரு. மறுபடியும் வந்து மக்கள் வந்து நீங்க வந்து அதே திராவிட கட்சிகளுக்கே வந்து மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இந்த மத்திய அரசு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்லாட்டி தமிழ்நாட்டில இருந்து சில எம்பிக்களை அமைச்சு மத்திய அரசு கூட இணக்கமா வந்து அவங்க செயல்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து மேலும் நிறைய வந்து நலத்திட்டங்களை வந்து கொண்டு வர போறீங்களா ஜெயிக்க வச்சு அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வியா இருக்கு. பதிவோட இறுதியா தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடந்த 2 வருஷமாவே வந்து குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா தென் சென்னை ஆகட்டும், அந்த ஊட்டி, கோயம்புத்தூர், கொங்கு மண்டலம், விருதுநகர், கன்னியாகுமரி, தென்காசி போன்ற தொகுதிகள்லாம் வந்து நல்லா போக்கஸ் பண்ணி தமிழ்நாடு வந்து 2 வருஷமாவே வந்து வேலை செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு வந்து நல்ல பிளஸ் பாயிண்டா தான் இருக்க போகுது. அண்ணாமலை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து தென் தமிழ்நாட்டிலிருந்து திராவிட கட்சிகள்ல இருந்து ஒரு எம்பி கூட டெல்லிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கறது அவர் வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் அண்ணாமலைக்கு வந்து இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து பிஜேபியோடைய தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சாட்டர்டே நைட்டு கிளப் மாதிரி தான் வந்து இயங்கிட்டு வந்துருச்சு. அதுதான் உண்மை. திரு மோடி அவர்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோட சேர்ந்து அவருடைய கடினமான வந்து உழைப்பு, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் இதுக்கு. இது வந்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்றவங்களாகட்டும், இல்ல அவரை வந்து வெறுக்கிறவங்களாகட்டும், அவங்களும் ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் மறுக்க முடியாத உண்மை.